விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன நேயர்களே, குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நன்மையான கிழமைகள், நிறங்கள், எண்கள், சமமான கிழமைகள், நிறங்கள், எண்கள், கவனமாக இருக்க வேண்டிய கிழமைகள், நிறங்கள், எண்கள், நம்ம உடம்புல போற்றி பாதுகாக்க வேண்டிய உறுப்பு, தவிர்க்க வேண்டிய குணம், எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய், சாதகமான திசை, இதை பார்க்க போறோம். திங்கட்கிழமை உங்களுக்கு வெற்றி தரும் சிறந்த நாள், உற்சாகத்தை தரும், மகிழ்ச்சியை தரும். வெளிநாட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கு அதிகமான நன்மை உண்டாகும். வெளிநாட்டு பிரயாணத்துக்கு திட்டம் போறதுக்கு ரொம்ப நல்ல நாள், வெளிநாட்டு பிரயாணம் செய்யலாம். உங்க திருமண தேதி திங்கட்கிழமையா இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். செவ்வாய்க்கிழமை வெற்றி தான், செவ்வாய்க்கிழமை வெற்றி தான் தரும். நல்ல உடல் ஆரோக்கியம் கொடுக்கும், உடல் நலத்தை தரும். உடல் ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் முதன்மையா தரும். பொது சேவையில் ஈடுபடுற பதவி கிடைக்கும். அதனால சின்ன சின்ன பொருள் இழப்பு வரும், அது இருந்துட்டு அது என்ன பெரிய விஷயம், அதை நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனா அந்த பதவிகள் கிடைக்கும். அதிகாரத்துல நீங்க போகும்போது அங்க உங்களுக்கு பொறாமையும் கொஞ்சம் வரும், அது நீங்க பாத்துக்கணும். அது அந்த செவ்வாய்க்கிழமை உண்டான பலனும். அவரு 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால இதை புரிஞ்சுக்கிட்டாவே, இந்த புதுசா ஜோசியம் கத்துக்கிற மாணவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து புரிஞ்சுட்டாலே இதேதான் தசாபுத்தி பலன் சொல்றதுக்கும். இந்த கிழமைகள் 9 கிரகத்தோட நான் சொல்றதே தான் 9 கிரகங்களும் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மை செய்யும் அப்படிங்கிறதும் இதை ஷார்ட்கட்டா புரிஞ்சுட்டு வந்தாதான் அது எங்க அவ்வளவு அழகா அப்படியே குழந்தைக்கு பால் சோறு ஊட்டுற மாதிரி எங்க குருநாதர் சொல்லி தருவார். அவர் அப்படியே பேசிக்கிட்டே பாடம் நடத்துற மாதிரியே இருக்காது, அவர் பேசிட்டே இருப்பார், அப்படியே ஒவ்வொன்றா தானா புரிஞ்சுக்கும், அவ்வளோ பேசுவார் அவரு. புதன்கிழமை நண்பர்களால துன்பத்துக்குள்ளாவீங்க. புதன்கிழமை நீங்க எந்த ஆவணத்திலும் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் மட்டும் போட்டுறாதீங்க. புதன்கிழமை போட்டா நீங்க மாட்டீங்க. வியாழக்கிழமை வெற்றி தான் தரும், அதிர்ஷ்டத்தை முதன்மையா தரும். திருமண தேதி வியாழக்கிழமையா வச்சுக்கலாம், அதுவும் உங்களுக்கு நல்லதுதான். அன்னைக்கு நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யறது எல்லாமே உங்களுக்கு அந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூராமே அன்னைக்கு உங்களுக்கு பொன்பொருள் வாங்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை சமுதாயத்துல மதிப்பு அதிகரிக்கும், ஆனா வங்கி இருப்பு குறையும், பண இருப்பு குறையும், டப்பா காலியாகும். வெள்ளிக்கிழமை அந்த சாவியே எடுக்கக்கூடாது, பீரோ சாவி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிரமம். அதனாலதான் இந்த வெள்ளிக்கிழமை யாருக்கும் பணம் கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தான், விருச்சகத்துக்கு தான் அது. அதாவது வெள்ளிக்கிழமை யாருக்கும் பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னது சாட்சாத் உங்களுக்கே தான், அன்னைக்கு யாருக்கும் தராதிங்க அப்படி சொல்லி வச்சாதான் நீங்க இருக்கும். வெள்ளிக்கிழமை கொடுக்கறோம் திருப்பி தராம போகுதுல, வெள்ளிக்கிழமை நீங்க பணம் குறைங்கிறதுனால அது குறைஞ்சிடக்கூடாது, வெள்ளிக்கிழமை தரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது குறையாம இருந்துக்கிறதுக்கு அது ஒரு வழி ஆயிடுது இல்ல. இல்லைன்னா வாழ்க்கை துணர்கிட்ட கொடுத்து வச்சிருங்க, அவங்ககிட்ட கொடுத்து வச்சாலும் அன்னைக்கு ஒரு நாள் அவங்ககிட்ட கொடுத்து வச்சுட்டாலும் அது ஓகே தான். அது எதிரிகிட்ட கொடுத்த மாதிரிதான், எதிரியும் வாழ்க்கை துணரும் ஒண்ணுதான். ஜாதகத்துல 7ஆம் இடம் 6ஆம் இடம் எதிரியை ஜெயிக்கிறத காமிக்கும், எதிரியை வெற்றி பெறதை காமிக்கும். ஆனா 7ஆம் இடம் தான் எதிரி. உண்மையிலேயே வாழ்க்கை துணர் எதிரி தான், சமுதாயமே எதிரி தான். அது எதிர்ப்பை பேஸ் பண்ணி வரதான் வாழ்க்கை. அந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சோர்வாக இருக்கும், சனிக்கிழமை உங்களுக்கு சோர்வு அதிகரிக்கும். சனிக்கிழமை உடம்பு ஒரு டல் அடிச்சுட்டு இருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வெற்றி தர நாள், நிலையான அதிர்ஷ்டத்தை, உறுதியான அதிர்ஷ்டத்தை தரும், உத்தியோக நன்மையை தரும். அன்னைக்கு நீங்க அதிகாரிகளை போய் சந்திச்சீங்கன்னா, வேலையில் ஏற்கனவே உத்தியோகத்துல இருந்தாலும் அதிகாரிகளை அன்னைக்கு போய் சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு புதிய விஷயங்கள், புதிய நன்மைகள் அவங்க செய்யறதுக்கு தயாராயிடுவாங்க. அதிகாரிகள் செல்வாக்க பெறத்துக்கு, அரசியல்வாதிகள் செல்வாக்க பெறத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள். உங்களுக்கு சாதகமான நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. இது நாளும் எப்படி எப்படி சாதகம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பகுதியில சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை தொகுத்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதுல ஒவ்வொரு நாளுக்கு எப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இருந்தாலும் அது மனசுல பதிய வச்சுக்கிறதுக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் விட்டுருங்க, வியாழக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன். நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாள்
புதன், வெள்ளி, சனி. வெள்ளி, சனி, இந்த பக்கம் புதன். அந்த நாள்ல வந்து நீங்க கவனமா இருக்கணும். அந்த நாள்ல செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து நீங்க எதிர்கொள்ள விஷயங்கள்ல வந்து விழிப்புணர்வோட செயல்படும். இது என்ன பிரச்சனை வரும், எப்படி வரும்? நீங்க புதன்கிழமை சொல்றாங்களா, நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிடலாமா, வியாழக்கிழமை வச்சுக்கலாம்னு சொல்லிடலாமா, இல்லைன்னா முதல் நாளே கூப்பிட்டு நம்ம செஞ்சிடலாமா செவ்வாய்க்கிழமையா அப்படின்னு திங்க் பண்ணுங்க. வெள்ளி சனி கண்டினியூவா வருதா, திங்கக்கிழமை வச்சுக்கலாம்பா, இந்த வாரம் போட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுங்க. இல்ல அது செய்ய வேண்டிய இடத்துல கவனமா செய்யுங்க. அதுக்கு நீங்க எது செய்யாம இருந்தா அப்புறம் எப்படி? அப்ப கெட்ட நேரம் பூரா சும்மா இருந்து நல்ல நேரத்துல போய் செஞ்சீங்கன்னா எப்படி அந்த கண்டினியூட்டி கிடைக்கும், எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க அனுபவமே துன்பத்தை பேஸ் பண்றதுலாம் அனுபவம் கிடைக்கிறது இந்த மாதிரி நமக்கு தீமை செய்யற விஷயங்களை தான் அனுபவம். எதிரி தானே மிகப்பெரிய குருவா அமையறாரு. அதனால நம்ம பிரச்சனைகளை பேஸ் பண்ணோம், அதுல பேஸ் பண்ணி துன்பத்தை அனுபவிச்சு மறுபடியும் பேஸ் பண்ணி அதுல துன்பம் வராம இருக்கும் போது நம்ம வெற்றி பெறோம். உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்கள் என்ன? ஆரஞ்சு, வெள்ளை, சிவப்பு, மஞ்சள். ஆரஞ்சு, சிவப்பு ஒரு குரூப், வெள்ளை, மஞ்சள் அப்படின்னா போச்சு. ஆரஞ்சு, சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், இந்த 4 உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய நிறங்கள். நீங்க தவிர்க்க வேண்டிய நிறங்கள், கவனமா இருக்க வேண்டிய நிறங்கள் என்ன? நீல கலர், பச்சை கலர், சில்வர் கலர், வெள்ளி கலர். இது 3லயும் நீங்க வந்து கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல முன்னேற்றம் அடையணுமா, ப்ரமோஷன் வாங்கணுமா, உத்தியோகத்துல ரொம்ப சிறப்பான நல்ல பேர் வாங்கணுமா, ஆரஞ்சு நிறத்தை உபயோகிக்குங்க. நீங்க ஆரஞ்சு நிறத்தை உபயோகிச்சீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளோட சப்போர்ட் கிடைச்சிடும். அதிகாரிகள், அரசியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். யாரு? நீங்க விருச்சகம். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை தள்ளி போதா, குழந்தை கிடைக்க மாட்டேதா, குழந்தை விஷயத்துல நன்மை நடக்கணுமா, பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குதா, மஞ்சள் போடுங்க. நீங்க மஞ்சள் உபயோகப்படுத்தினா உங்களுக்கு குழந்தை சம்பந்தமான விஷயம் நன்மை இருக்கும். அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் ரைஸ் ஆகும் மஞ்சள் போட்டீங்கன்னா. நல்ல மேற்படிப்பு படிக்கணுமா, உயர்ந்த படிப்பு படிக்கணுமா, அது மாதிரி வந்து வெளிநாட்டுல போய் வெற்றி அடையணுமா, வெள்ளை கலர் போடுங்க. வெள்ளை வந்து உங்களுக்கு வந்து உயர் கல்வியும் வெளிநாட்டுல போய் வெற்றி அடைகிறதும் காட்டும். ஆரஞ்சு நிறம், ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, ஜாப்ல வேலையில வந்து எப்பவுமே நன்மை செய்யும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது என்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால ஆரஞ்சு வந்து உங்களுக்கு குறிப்பா மிகப்பெரிய நன்மை செய்யும். உங்களுக்கு சாதகமான எண்கள் என்ன தெரியுமா? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 7, 9. 1, 2, 3, 4, 7, 9. இது வந்து உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய எண்கள். நீங்க வந்து கவனமா இருக்க வேண்டிய எண்கள், தவிர்க்க வேண்டிய எண்கள் என்ன? 5, 6, 8. இந்த 5, 6, 8 இந்த எண்கள் வரும்போது நீங்க கவனமா செயல்படணும். அது நமக்கு எந்த மாதிரி தீமையை கொண்டு வரும், எந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். நீங்க உங்க உடல்ல முக்கியமா பாதுகாக்க வேண்டிய உறுப்பு என்ன தெரியுமா? மர்மஸ்தானங்கள். விருச்சகம் குறிக்கிறது அதுதான். அந்த மர்மஸ்தானங்கள்ல தான் பிரச்சனைகளே வரும். அதை நீங்க பாதுகாக்கணும். நீங்க தவிர்க்க வேண்டிய குணம் மந்தத்தன்மை. மற்றவங்களை எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சுட்டு நாம அப்படியே லெத்தார்ஜிக்கா அப்படி இதான் செய்யறது. இது வந்து நீங்க வந்து மந்தத்தன்மை வந்து நீங்க தவிர்க்கணும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் என்ன? கபம். கபம்னா என்ன? சளி. சளினா என்ன? ஸ்லேத்மம். 3 ஒண்ணுதான். விருச்சிகனாவே அதான் உங்களுக்கு வந்து அந்த நல்ல இந்த தண்ணி குடிச்சா அந்த தண்ணி எனக்கு சேரல, அதுல வந்து இதாயிடுச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் விருச்சிகம் என்ன? உங்களுக்கு வந்து கிருமிகள் இருக்கக்கூடிய தண்ணி. அப்ப இந்த தண்ணி சேராம வீட்டுல தண்ணி தொட்டி வச்சிருப்பாங்க, அந்த விருச்சிகம் இருக்கிறது அது சாக்கடை தண்ணி கொஞ்சம் கலக்கும், இல்லைன்னா தண்ணியில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும். அதனால தண்ணியில வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தண்ணி நீங்க காய்ச்சி குடிக்கணும். அது மாதிரி மூச்சு பயிற்சிகளும் பண்ணணும். மலச்சிக்கல் ஏற்படாம பாத்துக்கணும். யூரினரி பிரச்சனை ஏற்படாம பாத்துக்கணும்.
இந்த விருச்சிகத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம், யூரினரி பிரச்சனையும், அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷனும் ஆகும். ஆண்களுக்கு வந்து மேக்சிமம் பைல்ஸ் பிரச்சனை, அது இது சரியா மோஷன் சரியா போகலங்கிறது, அது மாதிரி ஜீரண கோளாறுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால நீங்க அந்த அடிவேறு இடத்துல வந்து எச்சரிக்கையா இருக்கும். சாதகமான திசை என்ன உங்களுக்கு வந்து வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு. ஈசானியமோட கார்னரு இந்த பக்கம் வடக்கு, இந்த பக்கம் கிழக்கு. ஈசானியமோட பிளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் விருச்சகத்துக்கு. அதனால வந்து வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு மூணுமே உங்களுக்கு வந்து நன்மையான திசைகள். நேர்களே, இன்னும் பல அரிய சுவாரஸ்யமான விஷயங்களை, உங்களை பற்றிய விஷயங்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பிளேலிஸ்ட்ல விவேகமிக்க விருச்சிக ராசியினர்ல தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல தனியா ஒரு ஃபைல் இருக்கு. அதுல நீங்க போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் 7 வீடியோ அதுல போட்டிருக்கோம். அதுல உங்களை பத்தி விவரங்கள் நிறைய போட்டிருப்போம். இன்னும் அதுல போட போறோம். நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல மறக்காம அதை எடுத்து நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சு குறிச்சு வாழ்க்கையில சரியா இருக்கா, அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயனுள்ளதை எடுத்துங்க, பயனில்லாத தவிர்த்துருங்க. அதுல இருக்க நன்மை எடுத்துங்க, நன்மை இல்லாத தவிர்த்துருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.